முசிறியில இருந்து நாமக்கல்லுக்கு நாளைக்கு ரோடு போடுறாங்க, 158 கோடி ரூபா ரோடு. அப்போ நாளைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுக்கும் ஏதாவது கமிஷன் போகணுமா இல்லையா? ஆனால் கமிஷன் போகிறது கிடையாது. இப்போ முசிறியோடைய எம்எல்ஏ ஒரு 0.5% எதிர்பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் போகாது. எங்கே போகுது அப்படின்னா அருண்நேருக்கிட்ட தான் போகுது. இவங்க எல்லா கஜானாவையும் அன்பழகன் மேயராக இருக்கலாமே தவிர மேயரால் எதுவும் செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. மேயருக்கு போக வேண்டிய எல்லா காசும் அருண்நேருக்கு வந்துடணும். நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எம்எல்ஏக்கு போகிறது இவருக்கு வந்துடணும், லால்குடிக்கு போகிற எம்எல்ஏக்கு போகிறது இவருக்கு வந்துடணும். எல்லாத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ வாங்கினதெல்லாம் பத்தலை, கூட இருக்கிறவனுக்கு அரை காசு கொடுக்குறதுல என்ன ஆயிரும்? அப்போ அதை கொடுக்க மறுக்கிறப்ப நாளைக்கு எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா நான் சொல்கிறேன், பழனியாண்டி வெளிப்படையாக அரசு நிகழ்ச்சியில் பேசினார். என்னுடைய சட்டமன்ற நிதி என்னால் பயன்படுத்த முடியவில்லை. நேரு நாளைக்கு அதை எடுத்து நீங்கள் மற்றவன் தொகுதிக்கெல்லாம் கொடுத்துட்றீங்க, ஏன் தொகுதி மக்களுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு மந்திரி உட்கார வச்சுக்கிட்டே பேசுனது எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு. அவர் மக்கள் பிரச்சனைக்காக தானே பேசினார். அப்போ நாளைக்கு நேரு வாயை திறந்தாரா? இதே நாளைக்கு நேரு இவர் சட்டத்துக்கு புறம்பாக கல்குவாரியில் பழனியாண்டி கல் நோண்டி அவருக்கு 37 கோடி ரூபா ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பேசினப்ப திருச்சி மாவட்டத்தில் எவன் பணம் சம்பாதிச்சாலும் நேருக்கு பிடிக்காது, எவனும் பணக்காரனாக இருக்கக்கூடாது, அரசாங்கத்தில் வேணும்னா ரூலிங் கவர்மெண்ட் எம்எல்ஏ மேலே ஃபைன் உள்ளதுன்னா இவர் சொல்லாமையா சார் இவர் ரெட்டியார் அவர் ரெட்டியார் இவர் சொன்னார்னு அவர் என் மேலே பேசுகிறாருன்னு வெளியில் பத்திரிகையில் ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு. அப்போ பேசலை நேரு. இதே சவுந்தரபாண்டியன் பலமுறை அதிருப்தியாக இருக்கேன், நேரு என் வளர்ச்சியை பிடிக்கல. தம்பி, எப்படி ஒரு 25 வருஷம் சீனியராக இருந்த ஒரு எம்எல்ஏ நாளைக்கு போய் நீங்கள் அருண் நேருக்கிட்ட கை கட்டி நில்லுங்க? அவர் நாளைக்கு அதாவது ஒன்றும் இல்லை, அருண் நேரு இஷ்டத்துக்கு வருவாராம் கார் எடுத்துக்கிட்டு, அவர் யார் வீட்டுக்கு வேணாலும் போவாராம், எங்கே வேணாலும் போவாராம். நடுவில் கூட வைரமணி திருச்சி மாவட்டத்தோடைய மத்திய மாவட்டத்தோட செயலாளர் நேரு உட்கார வச்சுக்கிட்டே எனக்கு 1 நிமிஷம் ஆகாது, நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன், நான் சாவுறப்ப என் மேலே திமுக கொடி இருந்தால் போதும், ஏன் மாவட்டத்துக்கு வரீங்க, ஏன் ஒன்றியத்துக்கு வரீங்க, யாரோ கண்ட பையில வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறீங்க, என்னை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, வேணும்னே அசிங்கப்படுத்துறீங்களா, எதுக்கு என்னை இந்த பதவியில் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இல்லை, உங்கள் அப்பாக்குன்னு கட்டி வச்சிருந்த கோட்டையில் இருக்கிற அவ்வளோ அதிகார பதவியில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து அவ்வளோ பேரும் புலம்புறான். யார் அந்த ஒரு நாளாக புலம்புறான்னா அவ்வளவும் அருண் நேருனால.